தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே பாஷூர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி பலிவிருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றோம். ஆண்டவரோடு கல்வாரியை நோக்கி இந்த நாள்களிலே பயணிக்கின்ற நாங்கள் எங்களுடைய பாவங்களில் இருந்து விடுபடவும், துக்கப்படவும், மன்னிப்பு பெறவும், மனமாற்றம் அடையவும் இன்றைய இந்த பள்ளியை மன்றாடிக்கொள்வோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். அண்டன் பெனட் ரோஹிணி நோயிலிருந்து குணம் பெற, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த், ஆகாஷ், அபிதாஸ், ஈசாக் எங்கல்ஸ், பென்ஸ்டன்லி நிரந்தர பதிவிட வீசா கிடைக்க, அபிஷேக் மாணவ வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, நிரந்தர வீசா கிடைக்கவும், திருமண தடை நீங்கவும், மனமாற்றம் அடையவும், தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், சாரா புரந்தரநாதன் காணி வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்க, பரீட்சையில் சித்தி பெற, பைத்திய நோயில் எந்த பிரச்சனையுமின்றி நல்ல தீர்வு கிடைக்க, நோயிலிருந்து குணம் பெற வீசா கிடைக்க, ரெஜினா குடும்பம் அபிஷேக் நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, கால் பூரண சுகம் கிடைக்கவும், மகளின் திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்க, நிசாந்தன் வீசா கிடைக்க, பிரதீபன் வீசா கிடைக்க, வெளிநாட்டிலுள்ள சகோதரி நோயிலிருந்து குணம் பெற, இன்னும் ஒருவர் தன்னுடைய கருத்துக்கு ஆசபிக்குமாறும் கேட்டிருக்கிறார். இவருடைய கருத்துக்களை இந்த பள்ளியிலே ஒப்பு கொடுத்து இவருடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் நம்பிக்கையோடு மன்றாடி நிற்போம். இன்னுமின்றி இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். ஜேசுதாசன் குடும்பம் நன்றி கூறுகின்றது. ஜூட் கிளான்சி 30வது பிறந்த நாளில் நன்றி கூறுகின்றார். நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். பிரைம் ரூபன் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவரும் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார். இவர்களோடு நாமும் இணைந்து இந்த பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைப்பிடிப்பதால் நம்பிக்கையாளரின் இதயங்களை சுமைப்படுத்தியறலும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா விழாவை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்திச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 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 கடவுள் நமக்கு அடைக்கலும் ஆற்றலுமா உள்ளார்.
இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒரு போதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்திக்கு முன் வசனம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடங்கி 3, 5 தொடங்கி 16 முடிய. ஜூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா,
தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகின்றார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். ஜூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கை எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று ஜூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் ஜூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அருணாயும் இருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் ஒரு மனிதரை ஒரு புதிய மனிதராக மாற்றிய நிகழ்வை நாங்கள் வாசிக்க கேட்டோம். 38 ஆண்டுகள் உடல் நலமற்றிருந்த ஒருவர் ஆண்டவராலே குணம் பெறுகின்றார். ஒருவருடைய வாழ்க்கை காலத்திலே 38 ஆண்டுகள் என்பது ஒரு பெரும் பங்கு வகிக்கின்ற வாழ்க்கை காலம். பிறந்த நாளில் இருந்து பார்த்தாலே 38, அது வாழுகின்ற நாட்கள், வாழுகின்ற காலம். அங்காலே வருகின்ற காலம் அது ஒரு முதுமையை நோக்கிய காலமாக இருக்கும். இந்த மனிதன் தன்னுடைய வாழுகின்ற இளமை காலத்தை ஒரே இடத்தில் 38 ஆண்டுகள் ஒரு இடத்திலே கழித்து விட்டான். ஆனால் அவனுடைய எண்ணம், நோக்கம் ஒன்றே ஒன்று, நான் இந்த குளத்திலே இறங்கினால் நலம் பெறுவேன். அங்கே குளம் கலக்கப்படும். அந்த கலக்கப்படுகின்ற அந்த குளத்திலே முதலாவதாக இறங்குகின்றவர் நலம் அடைவார் என்பது அந்த மனிதனுடைய நம்பிக்கை, அல்லது அங்கே வருகின்ற பலருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த பார்க்கணும், அந்த மண்டபத்தில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், காலூனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் என்று பலர் குழுமி இருந்திருப்பார்கள். அந்த 38 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒருவர் அந்த குளத்திலே குதித்திருப்பார் அல்லது குளிச்சிருப்பார். நம்பிக்கையோடு அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். இந்த மனிதனும் அங்கேயே குந்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனை குளத்திலே இறக்கிவிட ஆள் இல்லை. சிலவள்ளி அவன் ஒரு கட்டத்திலே, என்னுடைய சீவியும் இவ்வளவுதானே, இப்படித்தானே நான் பிறந்திருக்கேன், இப்படித்தானே வாழுகிறேன், வாழ்க்கை காலம் அருவாசி முடிந்து விட்டது, இனி இறங்கியேன்னு இறங்காமல் விட்டேன்னு, எனக்கு பழக்கப்பட்ட இந்த இடத்திலே நான் இருந்து விட்டு போகலாம் என்ற ஒரு மனநிலையும் அவனுக்குள்ளே எழுந்திருக்கலாம். பழக்கப்பட்ட இடத்திலே நான் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் அந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கின்றார். ஆண்டவர் சந்தித்த போது கூட அவன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். என்னை இந்த குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லை, நான் போறதுக்கு முந்தி இன்னொருவர் இறங்கி விடுகின்றார்.
அவனுக்குள்ளே நம்பிக்கை இருந்தது. அதை நிறுத்தி அந்த நம்பிக்கைக்கு தடையாக அது அவனுடைய உடல் பிரச்சனை இருந்தது. அதனால் ஆண்டு சொல்றார், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். நடக்க முடியாதவன் சும்மா நடக்கிறது என்று விட படுக்கையை சுமந்து கொண்டு நடந்து செல்லும். ஆண்டவர் கட்டளை. அவனும் யோசிக்க இல்லை. இவர் சொன்னா நான் நடக்க முடியுமா, படுக்கையை தூக்க முடியுமா, அவன் யோசிக்கல. உடனடியாக எழுந்து அவன் போகின்றான். 2வது தடவையாகவும் இயேசு அவனை கண்டு அவனோடு பேசுகின்றார். இதோ பாரும், நீர் நலம் அடைந்துள்ளீர். ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். நலம் அடைந்துள்ளீர், ஆனால் கேடானது எதுவும் நிகழாதிருக்க பாவம் செய்யாது. ஆண்டவர் அன்பார்ந்த சகோதரர்களே எங்களோடு பேசுகின்றார். கேடானது எங்களுக்கு நிகழாதிருக்க பாவம் செய்யாதீர் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை எங்களுக்கு நற்செய்தியாக தருகின்றார். நல்ல செய்தி, பாவம் செய்யாதீர். நாங்களும் ஒரே இடத்திலே நீண்ட காலங்கள் கொந்தி இருந்து கொண்டிருக்கின்றோம். அழுக்கோடு, இயலாமையோடு, பாவத்தோடு, மாசுகளோடு, கரைகளோடு நாங்களும் கொந்தி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து ஒவ்வொரு திருப்பலிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற போது ஆண்டவர் எங்களை தொடுகின்றார், எங்களோடு பேசுகின்றார். நாங்கள் மீளவும் எழுந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒவ்வொரு திருப்பலியும் எங்களை நாங்கள் புதுப்பிக்கின்ற, நாங்கள் மனமாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற, ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற ஒரு அருள் அடையாளமாக ஒவ்வொரு திருப்பலியும் இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியும் இந்த மனிதனை சந்தித்தது போல ஆண்டவர் எங்களை சந்திக்கின்றார். எழுந்து முன்னோக்கி போ என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பாக இந்த தபசு காலத்தில் எங்களை சொல்லுகின்றார். உனக்கு கேடானது எதுவும் நிகழாதிருக்க பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அறிவுரையும் கூறுகின்றார். நல்லொரு அறிவுரை இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் சொல்ல, கேடானது நிகழாதிருக்க பாவம் செய்யாது. எனவே என்பார்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் மனதில் இருத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய அறிவுரைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். ஆண்டவர் தருகின்ற கட்டளைகளின்படி அவருடைய நேரிய பாதையில் நடக்க முயற்சிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருஅவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரும் பொதுநிலையராகிய நாங்களும் மக்களினத்தார் காண உம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமது மீட்பினை பறைசாற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழ்பவரே இறைவா, இன்று உலக நாடுகளில் ஏற்படும் பயங்கரவாத நிலைமைகள் மறைய மன்றாடுவோம். அனைத்து மக்களின் துன்பங்களை தீர்க்க நீர் மட்டுமே உதவ முடியும் என்பதை உணர்ந்து உமது திருவிழப்படி பணியாற்றும் வரத்தை உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனிதத்தின் ஊற்றே இறைவா, உம் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் வணக்கத்திற்குரிய இந்நாளிலே அவரது பதினாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் இறந்து கேட்கும் வரங்களையும் தேவையான ஆறுதலையும் உதவியையும் புனித அந்தோனியர் வழியாக வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாகி நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வழி எடுத்து எம்பிய வேண்டல்களுக்கு தயவுடன் சுவிசாய்த்தலும், குறிப்பாக தங்களுடைய கருத்துக்களுக்காக நம்பிக்கையோடு செபிக்குமாறு கேட்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அவருடைய தேவைகளுக்கும் நீர் தயவுடன் செவிசாய்த்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி உம்முடைய இறையரசின் பாதையை வழிநடத்தி செல்லும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரினுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர் அளித்த கொடைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை
நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வாட்டு மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
என் வாழ்வில்
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். விண்ணகர்களுடைய ஆழங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆசையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெரு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லி, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் மங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் உலகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரே தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னுமெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். மாதவனே, தாசர்களாம் நாமுமை
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.